வணக்கம் நண்பர்களே. இது ஒரு பழி சுமத்தும் விளையாட்டு அப்படின்னு ஈரான் இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அதைத்தான் சற்று விரிவாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். முதலில் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான மத்தியஸ்த பேச்சுவார்த்தையை நடத்துவது யார்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவது யார்? பாகிஸ்தான், உலக தீவிரவாதிகளின் புகலிடம். இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வருகிறது. ஆனால் ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டது எங்கே? இன்று வரை மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளியாக இருக்கக்கூடிய முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிம் தங்கியிருப்பது எங்கே? பல முறை எத்தனை வருடங்களாக எத்தனை தசாப்தங்களாக நாம் பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த குற்றவாளி உங்கள் நாட்டில் இருக்கிறான் என்று. எங்கள் நாட்டில் இல்லை என்று பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது பாகிஸ்தான். அந்த நாடு எந்த வகையிலாவது இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்ய தகுதி படைத்தவர்களா? இது ஒரு பக்கம். ஆனால் ஈரான் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவித்து விட்டது. அதனுடைய துணை அதிபர், அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ட்ரம்பினுடைய மருமகன், அவர் தான் தேசிய அந்த அரசுக்கான ஆலோசகராக இருக்கிறார் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு. அவரும் துணை அதிபரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள்னு அமெரிக்கா அறிவிச்சிருச்சு. ஆனால் ஈரான் இதை முற்றிலுமாக நிராகரிக்கிறது. என்ன காரணம்? இந்த நிராகரிப்புக்கான காரணங்களில் நான் இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன வார்த்தை, இது ஒரு பழி சுமத்தும் விளையாட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு முரண்பாடான கொள்கைகள், ஏற்றுக்கொள்ள இயலாத நிபந்தனைகள், ஒரு நெருக்கடி சூழலை உருவாக்குவது, போர் அபாயத்தை தவிர்க்காமலேயே பேச்சுவார்த்தைக்கு வருவது, இது போன்ற சில நிலைப்பாடுகளை அமெரிக்கா இன்னும் கடைபிடித்து வருவதால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்பட வாய்ப்பில்லை. இது வெறும் ஒரு வெற்று பேச்சாக தான் முடியும் அந்த மாதிரி ஒரு துணியில் தான் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கிடையில் கடந்த 15ஆம் தேதி, இன்னைக்கு 20 தேதி ஏப்ரல் 2026, கடந்த 15ஆம் தேதி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் சென்றார். பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு. மற்றும் பல வளைகுடா நாடுகளுக்கு பாகிஸ்தான் அதிபர் போகிறாரு. இப்போ இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த ஒரு அமைதியை ஏற்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுறாங்க இல்லையா? ஏன் ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த நம்ம நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வை யோசனை பாருங்க. காஷ்மீரில் நடந்தது. ஆடை களைந்து அடையாளம் கண்டு சுட்டு வீழ்த்தினார்கள். அவர்கள் எல்லையை கடந்து வந்தார்களா அல்லது எல்லைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கள மூளை செலவை செய்தார்களா தெரியாது. நடந்தது உண்மையா இல்லையா? இதுக்கு யார் மத்தியஸ்தம் பண்ணுறது? இவர் போய் உட்கார்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பண்ணி ஏதோ தான் ஒரு உலக அமைதி புறா, இவர் தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கான தூதுவர் அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கொள்ள பாகிஸ்தான் முயல்கிறது. நமக்கு அதில் ஒன்றும் மாற்றமில்லை. அவர்கள் நல்லபடியாக சமாதான பேச்சுக்கோ உடன்பாடு ஏற்பட்டால் நல்லதுதான். ஆனால் அமெரிக்காவும் ஈரானும் தேர்ந்தெடுக்கும் பாதை தான் தவறாக இருக்கிறது. இன்னும் எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடந்தாலும் பாகிஸ்தான் இது தலையாட்டி பொம்மையாக தான் உட்காந்துருக்கும். எங்கேயாவது கருத்து சொல்ல முடியுமா? இல்லை அமெரிக்காவை கண்டித்து ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ரொம்ப அவங்க அமைதிக்கான தூதுவர் சரிங்கய்யா. மத்தியஸ்தம் பண்ணவர்களுக்கு தகுதி என்ன தெரியுமா? கன்வின்சிங் கெப்பாசிட்டி. ஒருவர் சொல்லும் கருத்தில் இருந்து அவருடைய கருத்து அவரே முரண்பட்ட கருத்து தான், அது பொது நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் கருத்துன்னு சொல்லி அவரை மடைமாற்றும் சக்தி கொண்டவர் தான் மத்தியஸ்தம் செய்ய போக வேண்டும். இது சர்வதேச நாடுகளுக்கிடையே ஆனாலும் சரி, தனி மனிதர்களுக்கிடையே ஆனாலும் சரி, அந்த கன்வின்சிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும். நம்ம ஊர்களில் கிராமங்களில் பார்ப்பீங்க, ஊருக்கு ஒரு நாட்டாம இப்போ பெரியவர்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பணமோ வேறு தகுதிகளெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. பாரம்பரியமாக நேர்மையாக வாழும் குடும்பம், அந்த ஊருக்கு நல்லது செய்யும் குடும்பம் என்று ஒரு பெயர் எடுத்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் மத்தியஸ்தம் செய்ய வருவார்கள். ஆனால் இங்கு செய்ய வருபவர் ஒரு உலக பயங்கரவாதி. இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதுக்கு தகுதியானவங்கள் தான் இந்த பாகிஸ்தான் நாடு. 24 மணி நேரமும் தன் அண்டை நாட்டை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம், எப்படியெல்லாம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், எப்படி ஏதாவது போர் தொடுக்கலாமா, அப்படி ஒரு யுத்தம் நடந்து விடாதா, அந்த யுத்தத்தின் மூலமாக இந்தியா மீது பழி போடலாமா, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் ஒரு நாடு இது எப்படி அமைதி பேச்சுவார்த்தைக்கு தகுதியான நாடாக இருக்க முடியும்? யாராவது சிந்தித்து பாருங்கள். ஸோ இந்த அமைதி பேச்சுவார்த்தை எந்த இடத்தில் தடை ஏற்படுகிறது என்றால்,
ஈரான் சொன்ன மாதிரி அமெரிக்காவோட சில கொள்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனால் அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக நாம் தீர்த்து கொள்ள முடியும். அமெரிக்காவுக்கும் இந்த யுத்தத்தை தொடர்வதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. காரணம், உள்நாட்டில் அதற்கு எதிர்ப்பு எழும்புகிறது. சுத்தமாக எல்லா அமெரிக்கர்களும் 100% இந்த யுத்தத்தை ஏற்கவில்லை. யூதர்களுக்கு எதிரான ஈரானியர்கள் என்ற ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்படுவதை கூட அவர்கள் ஏற்கவில்லை. இஸ்ரேலை கண்டிக்கிறார் அமெரிக்க அதிபர். அவர் அந்த கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். யூதர்கள் ஒன்றாக நின்று போரிட வேண்டும் என்ற சித்தாந்தம் இருந்தாலும் கூட, ஆனால் நீங்கள் லெபனான் மீது தொடுக்கும் போரை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொள்கிறார். இது எதனை குறிக்கிறது? உள்நாட்டு அழுத்தங்கள், பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம் சீரழிந்து போனால் அமெரிக்கா மட்டும் எப்படி வாழ முடியும்? அமெரிக்காவுக்கு மட்டும் எங்கிருந்து அந்த பணமழை கொட்டும்? சர்வதேச பொருளாதாரமே முடங்கி போகும் பொழுது நான் கேட்பது. ஆக இப்படி சர்வதேச பொருளாதாரம் முடக்கம், உள்நாட்டு எதிர்ப்பு சில பல காரணங்களால் அமெரிக்காவும் இந்த நிலைக்கு உடனடியாக அறிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏனென்றால் போரை முன்னெடுத்தது அவர்கள்தான். அவர்களே முதலில் நிறுத்தினால் அது அவர்களுக்கு ஒரு சற்று கௌரவ குறைச்சலாக கூட தோன்றும். சில முரண்பாடான கொள்கைகளை வைத்து பின்பு படிப்படியாக சமநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஈரானும் அதுபோல்தான். ஒரு எண்ணெய் வளம் கொண்ட நாடு. ஈராக், வளைகுடா நாடுகள் எல்லாமே, மிடில் ஈஸ்ட் எல்லாமே, ஒரு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள். இந்த எண்ணெய் வளத்தை இவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு, நல்ல சூழல்களுக்கு பயன்படுத்தினால் நன்று. ஆனால் அப்படி இவர்களுடைய எண்ணெய் வளத்திலிருந்து இவர்கள் மீட்டலும் சம்பாதிக்கும் அந்த பணம், அந்த பொருளாதாரம் என்னென்ன வகையில் பயன்படுகிறது? அந்த நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு பயன்படுகிறதா அல்லது ஆயுத போராட்ட குழுக்களுக்கு பயன்படுகிறதா என்று பார்த்தால் இது கேள்விக்குரிய விஷயம்தான், விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இப்படி பல்வேறு கோணங்களில் இதை ஆராயாமல் வெறும் பேச்சுவார்த்தை என்ற ஒரு சொல்லாடலை வைத்துக்கொண்டு உலகத்தின் மிக மூத்த தீவிரவாதியான பாகிஸ்தான் இதை செய்வதுதான் நமக்கு உடன்பாடு இல்லை. நான் திரும்ப திரும்ப அந்த பாகிஸ்தான் நாட்டை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. அவர்களுடைய போக்கு எந்த விதத்திலாவது சரியாக இருந்திருக்கிறதா? நம்முடைய இராணுவ செலவு இப்போது 3 மடங்கு அதிகரிப்பதற்கும் வருடம் அதற்காக நாம் மிகப்பெரிய தொகையினை ஒதுக்குவதற்கும் காரணமே இந்த நாகரிகமில்லாத பாகிஸ்தான் என்ற அண்டை நாடுதான். நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் ஏன் இராணுவத்திற்கு இவ்வளவு பணம் ஒதுக்குகிறீர்கள் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டபோது அவர் சொன்னார், நமக்கு அண்டை நாடுகளாக இருப்பது எதிரிகளாக மட்டும் இருந்தால் பரவாயில்லை, அவர்கள் நாகரிகமில்லாத எதிரிகளாக இருக்கிறார்கள், அதனால் நாம் நம்முடைய இராணுவத்தை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்று தான் சொன்னார். ஆக அது போன்ற ஒரு நாடு, இந்த 2 நாடுகளுக்கும் சமாதானம் ஏற்படும் சூழல் உருவானால் கூட இந்த நாடு தலையீடு மத்தியஸ்தம் செய்கிறது என்பதற்காகவே அது இயலாமல் போய்விடக்கூடாது என்பதுதான் நமது நோக்கம். அமெரிக்கா ஈரானிடையே யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். இந்த 2 நாடுகளுக்கிடையே மட்டுமல்ல, உலகின் எந்த மொழியிலும் யுத்தமோ ஆயுத குழுக்கள் ஒன்று சிவில் வாரோ வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.